ஆப்பிள் தனது அணியக்கூடிய சாதனங்கள் வரிசையை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும், அடுத்த ஆண்டு வெளியிடப்படும் ஆப்பிள்ஸ் விஷன் ப்ரோ ஹெட்செட் மலிவு பதிப்பில் பணியாற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது. ப்ளூம்பர்க் ஸ்மார்ட் குர்மான் அறிக்கையின்படி, முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட விஷன் ப்ரோ ஹெட்செட் ஒப்பிடும்போது அதிக இலகுரக மற்றும் அணியக்கூடிய ஏஆர் அனுபவத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் நிறுவனம் ஸ்மார்ட் கண்ணாடிகளை எதிர்கால தயாரிப்பாக பார்க்கிறது. கடந்த ஆண்டு WWDC இல் அறிவிக்கப்பட்ட ஆப்பிள்ஸ் விஷன் ப்ரோ ஹெட்செட் விலை $3,499, சுமார் $294 லட்சம், மற்றும் அதன் அதிக விலைக்கு பெரும் பின்னடைவை எதிர்கொண்டது. இருந்தபோதிலும், ஆப்பிள் ஆக்மென்டெட் அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி ஸ்பேஸ் இடத்தில் தனது இருப்பை விரிவுபடுத்துவதில் உறுதியாக உள்ளது. நிறுவனம் 2025ஆம் ஆண்டில் விஷன் ப்ரோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற பதிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும், மலிவு பதிப்பின் சரியான விவரக்குறிப்புகள் மற்றும் விலை இன்னும் அறியப்படவில்லை. முன்னதாக ஜூன் மாதத்தில் ஆப்பிள் விஷன் ப்ரோ மலிவான பதிப்பின் விலை $1,500, சுமார் $126 லட்சம் முதல் $2,000, சுமார் $168 லட்சம் வரை இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இது தவிர, கியூபர்டினோ தளமாக கொண்ட தொழில்நுட்ப நிறுவனமான ஆப்பிள் ஸ்மார்ட் கிளாஸஸ், ரேபான் மெட்டா ஸ்மார்ட் கிளாஸஸ் போன்ற ஆக்மென்டெட் ரியாலிட்டி ஃபோகஸ்ட் கிளாஸஸ் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அறிக்கை தெரிவிக்கிறது. இருப்பினும், இதன் வெளியீட்டு தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் முந்தைய அறிக்கை நிறுவனம் 2027 இல் சாதனத்தை அறிமுகப்படுத்தக்கூடும் என்று பரிந்துரைத்தது. மேலும், இரண்டாம் தலைமுறை ஆப்பிள்ஸ் விஷன் ப்ரோ ஹெட்செட் உருவாக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது வேகமான செயலி மற்றும் வெளிப்புற கேமராக்களின் மேம்பாடுகள் உட்பட பல கூடுதல் முன்னேற்றங்களை பெறும் என்று கூறப்படுகிறது. மற்ற செய்திகளில், ஆப்பிள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஐபோன் 16 தொடரை ஐபோன் 16, ஐபோன் 16 பிளஸ், ஐபோன் 16 ப்ரோ மற்றும் ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் செப்டம்பர் 10ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஐபோன் 16 பொறுத்தவரை, நிறுவனம் முந்தைய ஐபோன் எக்ஸ் அல்லது ஐபோன் 12 போன்ற செங்குத்து கேமரா தளவமைப்பிற்கு மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அதன் முன்னோடியின் மூலைவிட்ட தளவமைப்பிற்கு ஆதரவாக இருக்கும் என்று வதந்திகள் தெரிவிக்கின்றன. புதிய தளவமைப்பு ஐபோன் 16 மற்றும் ஐபோன் 16 பிளஸ் ஆகியவை இடஞ்சார்ந்த வீடியோவை பிடிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும், நிலையான ஐபோன் 16 மாடல்களில் உள்ள மியூட் பட்டன் கடந்த ஆண்டு ஐபோன் 15 ப்ரோ இல் அறிமுகப்படுத்தப்பட்ட அதிரடி மியூட் பட்டன் மாற்றுவதாக வதந்தி பரவியுள்ளது.